ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், முள்ளங்கியும் முள்ளங்கி கீரையும் சேர்த்து தான் நான் பொரியல் பண்ணியிருக்கேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியானதும் கூட. வாங்க என்னோடய செய்முறையை பார்க்கலாம். அதுக்கு முள்ளங்கி கீரையையும் முள்ளங்கியையும் நல்லா பொடியாக கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஒரு வாணலில் ஆயில் சேர்த்துட்டு கடுகு 1/4 ஸ்பூன், கடுகு பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு 1/2 ஸ்பூன், உளுந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ப்ரௌன் கலராக வரும்போது ஒரு 4 காஞ்ச மிளகாவை பிச்சு போட்டு அதோடு சேர்த்து ஃப்ரை பண்ணுங்கள். இது எல்லாமே நமக்கு ப்ரௌன் கலராக பொரிஞ்சதும் கட் பண்ண ஆனியனை சேர்த்து வதக்கி விடணும். ஆனியன் நல்லா ப்ரௌன் கலராக ஆன உடனே நம்ம கட் பண்ணி வச்ச முள்ளங்கி கீரையையும் முள்ளங்கியும் சேர்த்து கலரி விடணும். நல்லா கலரி விடணும். அதில் அப்படியே தண்ணி பிரிஞ்சு வரும். ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் உப்பு ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கணும். முள்ளங்கியில் டக்குன்னு உப்பு ஏறிக்கும், அதனால் ரொம்பவே கம்மியாக சேர்த்துட்டு காயை கலரிட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வைக்கணும். ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் மூடியை திறந்துட்டு நம்ம கலரி விட்டோம்னா காயும் கீரையும் நல்லா வெந்து இருக்கும். இந்த டைமில் நம்ம துருவி வச்ச தேங்காவை அதோடு சேர்த்து ஒரு 30 செகண்ட்க்கு கலரி விட்டு இறக்கணும்னா முள்ளங்கி கீரை பொரியல் ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.